ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை வழங்குவது குறித்து தளபதி வீட்டிலேயே அதுக்கான டிசிஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதாவது சிஆர்பிஎஃப் வீரர்களே தளபதியோட வீட்டுக்கு ஸ்டேட்டா வந்து இந்த ஒரு ஆலோசனையா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே தளபதிக்கு வேற அச்சுறுத்தல் இருக்கு, ஸோ அதனால ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் நடந்த 2-3 நிகழ்ச்சிகள்ல அந்த ஒரு பாதுகாப்பை தளபதிக்கு பார்க்கவே இல்லை. ஸோ அது என்ன, ஒருவேளை தளபதி சைட்ல இருந்து அது வேணான்னு சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருந்துச்சு. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சில ப்ராசஸ்லாம் இருக்கு போல. அதுக்காக தான் இன்னைக்கு அவங்களே தளபதியை வந்து டைரக்டா மீட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் தளபதி கிட்ட உங்களுக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு தேவைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவரோட பர்சனல் ஒப்பீனியனை கேட்டு என்னன்னு முடிவு பண்ணுவாங்க போல. அண்ட் இந்த ஆலோசனை கூட்டத்துல பாத்தீங்கன்னா தளபதி சைட்ல இருந்து ஜெகதீஷ் ப்ரோ, குஷி ஆனந்த் அண்ட் ஜான் ஆரோக்கியசாமின்னு இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் 4 பேரு, புலனாய்வு பிரிவு அதிகாரி 2 பேரு, தென் பாதுகாப்பு பிரிவு அதிகாரி 1 அண்ட் நீலங்கரை உதவி ஆய்வர்னு மொத்தம் 8 பேர் இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன முடிவு எடுக்கப்பட்டது, தளபதிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு உண்டா இல்லையான்னு அப்படின்றத சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதை பத்தி சில தளபதி ஃபேன்ஸ் தளபதிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வேணும்னு சொல்றாங்க. சில பேரு தளபதி இதை மறுத்துடலாம், இதை வேணான்னு சொல்றாங்க. ஆனா பார்க்க பந்தாவா இருக்கும், அது சரியா வராது அப்படின்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்றாங்க. பட் இது என்ன பொறுத்த வரைக்கும் இது படத்தோட காஸ்டியூம் கிடையாது. இவங்க வேணும் இவங்க வேணான்னு நம்ம சொல்றதுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு தளபதியும் அவங்களும் அதை ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க அதை வழங்கட்டும். இல்ல தேவைப்படலைன்னா வழங்க வேணாம். நம்ம சும்மா பாதுகாப்பு வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அசம்பாவிதம் நடந்தா அதுக்கு போயிட்டு நம்ம பொறுப்பே இருக்க போறது இல்ல. அதுவும் ஒய் பிரிவு பாதுகாப்பு வீரர்களுக்கு கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுப்பாங்களாம். கவர்மெண்ட் 1008 டாக்ஸ் போட்டு இருக்கிறதையும் உருவிடுவாங்க. கட்டாயமா தேவைப்படாம அவங்க இந்த மாதிரி செலவு பண்ணி அவங்க இந்த மாதிரி பாதுகாப்பை கொடுக்க மாட்டாங்க. இது சம்பந்தமா நம்ம எதுவும் முடிவு எடுக்காம அவங்க என்ன பண்றாங்களோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்து ஏத்துக்க வேண்டியதுதான். ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.